அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவில் விப்ரோ ஸ்டாக்கில் என்ன நடக்குது அப்படிங்கிற என்னுடைய புரிதலை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோக்களில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை நான் நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிகிட்டே வர்றேன். அதில் நெட் சேல்ஸ் பார்க்குறோம், எவ்வளோ க்ரோ ஆகுது, அந்த சார்ட் க்ரோத்லேயே இருக்குதா, எபிட்டா எவ்வளோ இருக்குது, அந்த எபிட்டாலேருந்து எவ்வளோ கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க, அந்த கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸை மார்க்கெட் கேபிட்டல் கூட கம்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராசஸை நான் தொடர்ந்து பேசி வீடியோ போட்டுக்கிட்டே வரேன். அந்த அனாலிசிஸை விப்ரோ ஸ்டாக்குக்கு இப்போ நம்ம பண்ண போகிறோம். இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா கிளாரிட்டி உங்களுக்கு வரும், அதாவது கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னடா இது விப்ரோ ஸ்டாக்கில் என்ன நடக்குது அப்படின்னு டைட்டில் போட்டுட்டு சரத்குமார் தேவயானி அவங்களுடைய பிக்சர் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது சூரியவம்சம் படத்துலேருந்து எடுத்த ஒரு இமேஜு. என்னதான் சரத்குமார் நல்ல பிள்ளையாக இருந்தாலும் அவருடைய அப்பாவுடைய கண்ணுக்கு அவர் பண்ணுறதெல்லாமே தப்பாக தெரியும். அதே மாதிரி தான் விப்ரோ ரொம்ப நல்ல கம்பெனி. ஆனால் மார்க்கெட்டோடைய கண்ணுக்கு விப்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறது எதுவும் பெருசாக பிடிக்கவே இல்லை. விப்ரோவுடைய ப்ரொமோட்டர் அசீம் பிரேம்ஜி ரொம்ப நல்ல ப்ரொமோட்டர், ஸ்ட்ராங்கான சாஃப்ட்வேர் கம்பெனி விப்ரோ, ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎலுக்கு ஈக்குவலண்ட்டான கம்பெனி. 2005 டைம்லலாம் ஹெச்சிஎலுக்கு முன்னாடி விப்ரோ தான் அந்த டாப் லிஸ்ட்டில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் இருப்பாங்க. இப்போவும் இது ரொம்ப நல்ல கம்பெனி தான். ஆனாலும் இந்த பங்குக்கு கிடைக்க வேண்டிய விலை இன்னும் இந்த ஸ்டாக்குக்கு கரெக்டாக கிடைக்கல அப்படின்னு தான் எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் போய் டிசிஎஸோட இல்லை இன்ஃபோசிஸோடைய பிபைஇ ரேஷியோ இல்லை ஹெச்சிஎல்லோடைய பிபைஇ ரேஷியோ கம்பேர் பண்ணி பாருங்கள். விப்ரோ வெறும் 26 பிஇயில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதை அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 பிஇ கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். விப்ரோ 26 பிஇ தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கா அப்படின்னா 26 பிஇயே அதிகம். ஆனால் இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷனில் மற்ற சாஃப்ட்வேர் கம்பெனிஸோடு கம்பேர் பண்ணும் பொழுது இது 4-5 பிஇ கம்மியாக ட்ரேட் ஆகுது. அதுவும் இப்போ தான் ரீசண்டாக போனஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த போனஸ் ஹைப்னால் கொஞ்சம் விலை ஏறி இருக்குது. அதை நீங்கள் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போனஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணாமல் விட்டுருந்தாங்க அப்படின்னா இந்த 26ங்கிற பிஇ இன்னும் கம்மியாக தான் இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சரி, இந்த கம்பெனியில் அப்படி என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம சூப்பராக அனலைஸ் பண்ணி இப்போ பார்த்துடலாம். நீங்கள் எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனியோடைய ப்ரைஸ் சார்ட்டை போய் பாருங்கள், விப்ரோவோடைய ப்ரைஸ் சார்ட்டையும் போய் பாருங்கள். எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனியுமே அந்த கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு பீக்கு கொடுத்தாங்க. அந்த பீக்குக்கு அப்புறம் ஒரு ட்ராப்பை கொடுத்துட்டு எல்லாரும் அந்த பீக்கை டச் பண்ணிவிட்டு அல்லது பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கும் மேலே போயிட்டாங்க. சரிங்களா? விலையில், ஸ்டாக்கோடைய ப்ரைஸில். ஆனால் விப்ரோ அந்த கொரோனா அப்போ ஒரு பீக்கு கொடுத்துச்சு, அதுக்கப்புறம் டிப் ஆகி இன்னும் அந்த ஹையை இவங்க இன்னும் பீட் பண்ணவே இல்லை. சரிங்களா? இது ஜஸ்ட்டு ப்ரைஸில் நடந்த ஒரு பேட்டர்ன் அப்சர்வேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போது நம்ம சொன்ன மாதிரியே இப்போ நெட் சேல்ஸ் ஆஃப் விப்ரோ பார்ப்போமே. பாருங்கள், 61,000 கோடி, 79,000 கோடி, 90,000 கோடி, 89,000 கோடி, 88,000 கோடி நெட் சேல்ஸு நல்லாவே இருக்குது. அதே போல் எபிட்டா பார்த்திங்கன்னா 17,771, 16,000 கோடி, 16,800, 16,775, 17,000. சரிங்களா? நல்ல எபிட்டா. இப்போது கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கிட்டத்தட்ட இந்த கரண்ட் வருஷத்தில் 17,000 கோடி ரூபா. எபிட்டாவை கிட்டத்தட்ட அப்படியே கேஷ் ஃப்ளோவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸாக. மற்ற வருஷத்தில் பாருங்கள்
ஒரு 2000 கோடி கம்மியாக வந்து அப்படியே கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், அதாவது எபிட்டாவில் வர்ற காசை அப்படியே கிட்டத்தட்ட 80% கிட்ட உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. இந்த கேஷ் எல்லாமே அவங்க ரிசர்வில் போய் ஆட் ஆகுது. அதனால தான் போனஸ் ஷேர் அவங்களால கொடுக்க முடியுது. ஸோ ஃபினான்சியலாக செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த சார்ட்டு நமக்கு சொல்கிற விஷயம். இப்போது இந்த கேஷ் ஃப்ளோ நம்ம ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸை அதோடைய மார்க்கெட் கேப்போட கம்பேர் பண்ணணும். விப்ரோவோடைய மார்க்கெட் கேப்பு வெறும் 3 லட்சம் தான். 3 லட்சத்துக்கு 10%ங்கிறது 30,000 கோடி. அந்த 30,000 கோடி, அதாவது 3 லட்சம்னு சொல்லுது 3 லட்சம் கோடி மார்க்கெட் கேப்பு, 30,000 கோடிங்கிறது 10%. அந்த 10%ல் நீங்கள் 17,000 கோடி கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 5%க்கும் மேலே. சரிங்களா? அதாவது இந்த ரேஷியோ பிரகாரம் 5% வந்து உங்களுக்கு எஃப்டி ரிட்டர்ன் மாதிரி கிடைக்குது. நீங்கள் மற்ற கம்பெனியோட போய் கம்பேர் பண்ணுங்கள், இந்த ரேஷியோ வந்து இதே அளவு இல்லை இதை விட கம்மியாக தான் கிடைக்குது. சரிங்களா? இதில் என்ன நான் அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னா, பெரும்பாலும் எல்லா கம்பெனிகளுக்கும் இந்த P/E ரேஷியோவை விட ப்ரைஸ் டு கேஷ் ஃப்ளோ ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் விப்ரோவுக்கு அந்த ப்ரைஸ் டு கேஷ் ஃப்ளோ ரேஷியோ கம்மியாக இருக்குது, விச் இஸ் வெரி வெரி குட் சைன் ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணும் பொழுது. சரிங்களா? நம்ம தொடர்ந்து அடுத்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் என்ன காரணம், அப்போ ஏன் வந்து இந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸு ஏற மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கான ரீசனை அடுத்த ஸ்லைடில் பார்த்துருவோம். நாளைக்கே மார்க்கெட்டு வந்து கிராஷ் ஆனாலோ இல்லை இந்த ஐடி செக்டரோடைய ஸ்டாக் ப்ரைஸில் வேல்யூவேஷன் வந்து திருப்பி ரீசேஞ்ச் ஆச்சுனாலோ, அதாவது 20 PE 30 PEலாம் அதிகம், நம்ம 15 PEக்கு கொண்டு போவோன்னு சொல்லி மார்க்கெட் நினச்சி எல்லா ஐடி செக்டர் ஸ்டாக்ஸையும் கீழே இறக்கி ஒரு 18 PE கிட்ட கொண்டு போய் வச்சா, அப்போது விப்ரோ வந்து 12 PEக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் சென்டிமெண்ட்டுக்கு விப்ரோவை வந்து அவ்வளோவா பிடிக்கல. ரீசன் வந்து என்னென்னா, அவர் அசீம் பிரேம்ஜி வந்து 70%க்கும் மேலே வந்து ஸ்டேக் வச்சுருக்கிறாரு கம்பெனியில். ஸோ அவர் வந்து சிங்கிள் சோல் ஓனராக இருக்கிறதுனால அவர் நினச்ச மாதிரி வந்து மேனேஜ்மெண்ட்டை வந்து டிசைட் பண்ண வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் போயிட்டுருக்கு. பட் அவர் ரொம்ப ரொம்ப நல்ல ப்ரொமோட்டர். அவர் வந்து ஃபவுண்டர் ஆஃப் த ஃபர்மு. அவர் கம்பெனிக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் ஐ ட்ரஸ்ட் ஹிம். சரிங்களா? என்னடா இவ்வளோ டூ மச்சாக பேசுகிறேன்லாம் பார்க்காதீங்க. நான் என்னுடைய ஒப்பீனியனை உங்கள்கிட்ட போல்டாக வந்து ஷேர் பண்ணிக்கிறேங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அந்த சிஇஓ வந்து ஒரு ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு சிஇஓலாம் போட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் நடந்துச்சு. இப்போது இதை ஒரு வாய்ப்பாக தான் நான் கருதி ஏகப்பட்ட ஸ்டாக்ஸு நான் வந்து வாங்கி வச்சுருக்கிறேன். ஏகப்பட்ட என்ன, நம்மளும் ரீட்டைல் இன்வெஸ்டர் தான். என்னுடைய போர்ஷனில் கொஞ்சம் அதிகமாகவே விப்ரோவுக்கு நான் வந்து அலோகேட் பண்ணி ஸ்டாக்ஸு முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த போனஸ் ஷேர் வந்து கிரெடிட் ஆகலையே, ஏன் ப்ரைஸ் குறைஞ்சிச்சின்னு நிறையா பேர் கேட்குறீங்க. இந்த போனஸ் ஷேருங்கிறது வந்து ஒரு ஷேர் வச்சுருந்தா இன்னொரு ஷேர் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஆனால் இன்னொரு ஷேர் வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். December 15க்கு அப்புறம் போய் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்கள். நீங்கள் 590 கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்னொரு ஷேர் கிடைக்கும். ஆனால் எக்ஸ் டேட் அன்னைக்கு 290 போய் வாங்கிட்டு எனக்கு இன்னொரு ஷேர் எக்ஸ்ட்ரா கிடைக்குமான்னு கேட்காதீங்க. அது கிடைக்காது. ஏன்னா ஆல்ரெடி போனஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் போய் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதே போல் டாக்ஸேஷனுக்கு நான் வந்து ஒரு 2-3 வீடியோஸ் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். போனஸ் ட்ரிப்பிங் அப்படிங்கிறது இப்போ நமக்கு பாசிபிளே கிடையாது. போனஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் டேட்டுக்கு முன்னாடி ஒரு 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஸ்டாக் வாங்கியிருந்தாலோ, அல்லது போனஸ் அனௌன்ஸ் பண்ணி அடுத்த 9 மாதத்துக்குள்ளே நீங்கள் அந்த ஸ்டாக்கை விற்றாலோ உங்களுக்கு எந்தவித டேக்ஸு போனஸ் ட்ரிப்பிங் பண்ணவே முடியாது. புரியுதுங்களா? அதனால தான் அந்த 1 இயர் பீரியடை அவங்க க்ளீனாக லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால் போனஸ் ட்ரிப்பிங் இஸ் நாட் அலோட் அட் ஆல். உங்களுக்கு எந்தவித டேக்ஸ் பெனிஃபிட்டும் கிடையாது. ஆனால் போனஸ் ஷேர் அப்படிங்கிறது அந்த கம்பெனியுடைய ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த்தை குறிக்குது. அப்போது இந்த கம்பெனிகள் எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்குன்னா அது எப்படி அதோடைய ஃபண்டமெண்டல்ஸில் இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறத இந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்துக்குங்க. அதோடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அந்த பர்சன்டேஜ் வந்து க்ரோத்தே ஆகலை. நீங்கள் டிசிஎஸ்ஸையோ இன்ஃபோசிஸையோ HCLையோ போய் கம்பேர் பண்ணுங்கள். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் நல்லாவே வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. நெட் சேல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் அந்த கம்பெனிகள்லாம் நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு. இப்போது விப்ரோவை பொறுத்த வரைக்கும் இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி
போயிடுச்சு, 14% போயிடுச்சு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 17%. இது ரொம்ப ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் அல்லது HCL மாதிரி கம்பெனிகளை கம்பேர் பண்ணும்போது. அவங்களாம் வந்து 50% வச்சுருக்கிறாங்க, டிசிஎஸ்லாம் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டெலாம். சரி, நீங்கள் போய் அந்த டீட்டெயில்ஸை பார்த்துக்கோங்க. இதுதான் ரீசன் இந்த கம்பெனியோடைய விலை கம்மியாக இருக்கிறதுக்கு. இப்போது இந்த ஸ்டாக்கில் என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் எப்படி நம்ம சிந்திக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டை, அந்த கம்பெனியோடைய அட்ஜஸ்டட் இபிஎஸை பாருங்களேன். 6 ரூபாயிலேருந்து க்ரோத்து காட்ட ஆரம்பித்தாங்க. 7 ரூபாய், 8 ரூபா, 9 ரூபா, 11 ரூபா போன வரைக்கும் க்ரோத்து தான். ஆனால் அதுக்கப்புறம் 4 வருஷமாக 11 ரூபா, 10 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சிலேயே அப்படியே வந்து ஸ்டாக்னண்ட்டாக நின்றுட்டாங்க. இபிஎஸ், ஆனுவல் இபிஎஸ், சரிங்களா, கன்சாலிடேட்டட் இபிஎஸ். ஆனால் மற்ற கம்பெனிகள்லாம் க்ரோத்து காட்டியிருக்கிறாங்க. இப்போது நம்ம எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, நான் எப்படி யோசித்து வாங்கினேன் அப்படின்னா, இது ரொம்ப நல்ல கம்பெனி, எனக்கு ப்ரொமோட்டர் சூப்பரு, நல்ல கேஷ் ரிச் கம்பெனி, போனஸ் கொடுக்குறாங்கன்னா ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் கம்பெனி, ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனி, சூப்பரான ஐடி பிஸ்னஸ்ஸு, ஒரு லார்ஜ் கேப் பங்கு, நிஃப்டி 50க்குள்ளே உள்ள பங்கு, ஏதோ கஷ்ட காலம் போதாத காலம், அதனால் நமக்கு ஒரு 7% வந்து விலை கம்மியாக மற்ற ஸ்டாக்ஸை விட கிடைக்கிது அப்படிங்கிறப்போ, ப்ளஸ் அதோடைய ப்ரைஸ் வந்து ஒரு 800 ரூபா கிட்டலாம் போச்சு, சரிங்களா. அதாவது கொரோனா பீக்கில் வந்து நல்லா ஏற்றுனாங்க. அப்போது இந்த கம்பெனிக்கு வந்து அந்த பொட்டென்ஷியல் இருக்குது, சரிங்களா. அதாவது ஏதோ ஒரு சேஞ்சு மேனேஜ்மெண்ட்டில் அவங்க மார்க்கெட் நினைக்கிற சேஞ்சை பண்ணிச்சுன்னா இந்த ஸ்டாக்கு மறுபடியும் ஸ்கை ராக்கெட் ஆகும். அல்லது விப்ரோவுக்கு நிறையா ப்ராஜெக்ட் பைப்லைன்ஸ் வருது அப்படின்னா இந்த சிச்சுவேஷனை இவங்க கரெக்ட் பண்ணி மற்ற சாஃப்ட்வேர் கம்பெனி மாதிரியே க்ரோத் காட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது அவங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நினச்சி தான் நான் இதில் இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கினேங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ மூலமாக நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, எப்படி அனலைஸ் பண்ணோம், எவ்வளோ கேஷ், எவ்வளோ ரிச்சான கம்பெனி அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு, ஆஹா நெட் சேல் சூப்பராக இருக்குது, எபிட்டா சூப்பராக இருக்குது, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸும் சூப்பராக இருக்குது, மார்க்கெட் கேப்போட கம்பேர் பண்ணும்போது 5% நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டை பார்க்காம போயிருந்தோன்னா அந்த கம்பெனியில் உள்ள பிரச்சனை நமக்கு புரிஞ்சிருக்காது. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த லாஸ்ட் ஸ்லைடுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப சூப்பராக தெரிஞ்ச விப்ரோ இந்த லாஸ்ட் ஸ்லைடில் மற்ற ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணும் பொழுது ரொம்ப வந்து டல்லான கம்பெனியாக தெரியுது. ஏன்னா அவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வெறும் 14% தான் இருக்குது அப்படிங்கிறது, சரிங்களா. ஆனால் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் உள்ள கம்பெனி எல்லாமே இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை கடந்து மேலே நல்ல க்ரோத் காட்டினது தான் வரலாறு, சரிங்களா. ஆனால் விப்ரோவுக்கு அந்த பொட்டன்ஷியல் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் நான் நம்புகிறேங்க. இது என்னுடைய ஃபீலிங்ஸ். உடனே போய் விப்ரோ ஷேர் வாங்கிடாதீங்க நான் பேசுகிறேங்கிறதுக்காக. அந்த வேல்யூவேஷன் கேப்புக்கான ரீசன், மற்ற கம்பெனிகளோடைய இந்த கம்பெனிக்கு வேல்யூவேஷன் ரீசனுக்கான கேப்பை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் ஐடி செக்டர் எப்படி இருக்குது, இப்போ கரண்ட் மார்க்கெட் வேல்யூவேஷன் எப்படி இருக்குது, இந்த பிஇ ஓகே தானா, 26 பிங்கிறதே அதிகம், சரிங்களா. டிசிஎஸ், இன்ஃபோசிஸுக்கெலாம் 30 பிஇ இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆச்சு அப்படின்னா, ரீரேட் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கும் கீழே போகும், இந்த கேப்பு அப்படியே மெயின்டைன் ஆகும். அதனால் பல்க் இன்வெஸ்டிங் இஸ் நாட் அட்வைசபிள். கடந்த 3-4 வருஷத்தில் கிடைச்ச ரிட்டன் இனிமேல் வரப்போகிற காலத்தில் கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கேள்விக்குறி. கிடைச்சா ஒரு 10% கிடைக்கலாம், 10% தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் 90% உங்களுக்கு 8 to 10% அந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்க தான் வாய்ப்புகள் இருக்கிறதா எல்லா ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் சிப் பண்ணுறது உஷிதம், பல்க் இன்வெஸ்டிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். என்னுடைய கண்ணுக்கு இந்த கம்பெனி எப்போவுமே நல்ல கம்பெனி தான். ஏன்னா எனக்கு விப்ரோ மேலே, அந்த அசீம் பிரேமிஜி மேலே எனக்கு ஒரு நல்ல மரியாதை உண்டுங்க. நன்றி.